சத்திய வீரம் பக்தரின் ஈரம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வீரம். எத்தனை துன்பம் துயரம் வந்தாம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தாம் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவஸ்தானத்திலே கூடி வந்திருக்கிறதா நாமும் கூட சங்கீத புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை தியானிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்கே எழுதப்பட்டதாக வாசித்தோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் அருளிய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும் என்று இங்கே போதிக்கப்பட்டதாக பார்த்தோம். ஆம், தேவனுடைய வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிரியமாயிருக்க வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய வேதம் நம்முடைய தியானமாக இருக்க வேண்டும். அப்படி பிரியமாக இருந்து தியானமாக இருக்க துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கும் போதும் பாவியுடைய வழியில் நிற்கும் போதும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரும் போதும் நாம் தியானத்தில் குறைபட்டவளாக காணப்படுவோம். தியான சிந்தை நம்மில் குறைபடுகிறதை அனுபவத்தின் மூலமாக கூட கண்டுகொள்ளலாம். ஆனபடியினால்தான் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று இங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனபடியினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க ஜாக்கிரதைப்படுவோமாக. எந்த நோக்கத்தோடு கூட ஆவியானவர் இந்த வார்த்தைகளை இங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்று சிந்தித்து அறிய வேண்டியது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனெனில் இங்கே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வேதத்திலே தேவனருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிறானோ அவன் பாக்கியவானாக காணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடியினாலே நாம் பாக்கியவான்களாய் காணப்பட நாம் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதனுடைய மேன்மையை நாம் சங்கீத புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டதாக வாசித்தோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, கர்த்தருடைய வேதம் நிறைவானது. உலகத்தில் உண்டான எல்லாம் குறைவுள்ளதே, ஆனால் தேவனுடைய வேதமோ நிறைவானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வேதம் குறைவற்றது மாத்திரமல்ல, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் சக்தி உடையதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கத்தக்க சக்தி உடையதாக இருக்கிறபடினாலே தேவனுடைய வேதத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வேதம்
உயிரை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 119 சங்கீதத்திலே 18வது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டதாக பார்க்கலாம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை என்று இங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். தேவனுடைய வேதம் அதிசயம் நிறைந்தது. தேவனுடைய வேதம் அதிசயம் நிறைந்ததாக இருக்கிறபடியாலே அதை தியானித்து அறிய வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய வேதம் முழுவதுமே அதிசயம் நிறைந்ததுதான். நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனுடைய வேதத்திலே அதிசயங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் இறைவன் இருக்கிறவர்கள் போல் வரவழைக்கிறதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். வேறு எங்கும் இந்த அதிசயத்தை நாம் கண்டுகொள்ள முடிவதில்லை. இல்லாமையிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் இருக்கிறவர்கள் போல் வரவழைக்கிறார். ஆனபடியினாலே அதிசயம் நிறைந்த இந்த வேதத்தை தியானிக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவனுடைய வேதம் குறைவற்றது, அது நிறைவானது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது, அதிசயம் நிறைந்தது. தேவனுடைய மகத்துவம் தேவனுடைய வேதத்திலே வெளிப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனபடியினாலே தேவனுடைய வேதத்தை தியானித்து அறிய வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஆவியானவர் பக்தர் மூலமாக எழுதும் போது வாசித்தறிய வேண்டும் என்று எழுதாமல் தியானம் என்று இங்கே எழுதியிருப்பதாக பார்க்கிறோம். வாசிப்பதை பற்றியோ படித்தறிவதை பற்றியோ இங்கே அவர் எழுதவில்லை. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினாலே தியானமா இருத்தல் என்பதை பற்றி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தியானம் என்றால் என்ன? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு கற்பிக்கிறது. தியானம் என்றால் பொதுவாக ஒன்றன் மீது மனதை செலுத்திக் கொண்டிருப்பதே தியானமாகும். ஒரு பொருள் மீதே நம்முடைய கவனத்தை செலுத்திக் கொண்டே இருப்போமானால், நம்முடைய சிந்தையை செலுத்திக் கொண்டே இருப்போமானால் அது தியானம் என்று பொருள்படும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நான் இதை குறித்து தியானித்த போது எனக்கு தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தினார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, நான் தியானத்தை குறித்து தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை எப்படி நான் அறிந்து கொள்வது, எனக்கு விளக்க வேண்டும் என்று சிந்தித்த வேளையிலே தேவன் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். பாருங்கள், தேவனுடைய சிருஷ்டியின் மூலமாக அநேக காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்கிறோம். அதிலே ஒரு காரியத்தை தேவன் உள்ளத்திலே உணர்த்தினார். ஒரு மாடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது புல்லை மேய்கிறது. புல்லையோ வைக்கோலையோ மேய்ந்து விட்டு பின்பு அது ஒரு இடத்திலே படுத்துக்கொண்டு அசை போட்டுக் கொண்டே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அது வெறுமனே இருக்காது. அந்த மாடானது அசை போட்டுக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏற்கனவே மேய்ந்த வைக்கோலையோ அல்லது புல்லையோ அது திரும்ப தன்னுடைய பற்களுக்கு கொண்டு வந்து நன்றாக அரைத்து மென்று வயிற்றுக்கு அனுப்புகிறது. அப்படி போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வேதத்திலே வாசித்த காரியங்களை திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தையிலே அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் தியானம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே வாசித்த தேவனுடைய வார்த்தைகளை, வேதத்திலே வாசித்த நடந்த சம்பவங்களை நாம் திரும்ப நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வந்து அதையே தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மறந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்கனவே நாம்
வாசித்திருப்போம். அந்த வாசித்த காரியத்தை திரும்ப நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வந்து அதையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் தியானம் என்று தேவனாகிய கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாக மாடு வைத்திருக்கிறவர்கள் தெரியும், அசை போடாவிட்டால் அது ஆரோக்கியமாக இல்லை என்று அறிந்து கொள்வார்கள். மாடு ஏன் அசை போடவில்லை? அதற்கு உடலிலே எது கோளாறு இருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள். அசை போடுகிற மாடு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி போல தேவனுடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஆரோக்கியமாக இருப்பான். இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். வெறுமனே தேவன் இங்கே இவ்விதமாக பக்தர்களை கொண்டு எழுதி வைக்கவில்லை, காரண காரியத்தோடு தான் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினாலே தேவனுடைய வார்த்தைகளை, நடந்த சம்பவங்களை நம்முடைய கண்கள் முன்பாக, அதாவது மனக்கண் முன்பாக திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்ப திரும்ப நம்முடைய கண்கள் முன்பாக, மனக்கண் முன்பாக அதை நிறுத்தி பார்க்கும் போது அற்புதங்களை நாம் கண்டுகொள்ளலாம், அதிசயங்களை நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், நாம் வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சமயத்துல கர்த்தர் ஒரு சூமிர கையனை பார்த்து உன் கையை நீட்டு என்கிறார். இதை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். அவன் நீட்டின போது அவனுடைய கைகள், அந்த சூம்பிர கையானது அவ்விதமாகவே அடுத்த கையை போல் ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதை திரும்ப திரும்ப நம்முடைய மனதிலே நிறுத்தி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது அதனுடைய மேன்மை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு சூம்பிர கையை பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார் உன் கையை நீட்டு, அவன் நீட்டுகிறான். சூம்பி இருந்த கை சபை கொள்கிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிமிர ஆரம்பிக்கிறது, பலன் கொள்ளுகிறது. அந்த அடுத்த கரத்தை போல அது நிமிர்ந்து இவ்விதமாக அதனுடைய பழைய தன்மை அடைகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும், நடந்த சம்பவங்களை தேவனுடைய மற்றும் வார்த்தைகளை நம்முடைய மனதிலே நிறுத்தி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி தியானிக்கும் போது நமக்குள்ளே அக்கினி மூடும். நமக்குள்ளே அந்த சம்பவத்துடைய மேன்மை விளங்கும். அது நம்முடைய சிந்தையை தொடக்கூடியதாக இருக்கும். இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆனபடியினால் தான் பக்தன் சொல்லும் போது இவ்விதமாக சொன்னார். சங்கீத புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே தியானிக்கலாம். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று இங்கே இவ்விதமாக எழுதப்பட்ட பார்க்கிறோம். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது என்று இங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்குள் அனல் உண்டால் அக்கினி நிச்சயமாக பற்றி எரியும். பாருங்க, ஒரு இடத்துல அக்கினி பற்றி இருந்தால் ஆகாதவைகள் எல்லாம் அழிந்து போகும். உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தேவையில்லாதவைகள் எல்லாம், அதாவது அக்கினிக்கு நிற்க முடியாதவைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். அப்படி போல தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்கள், தன்மைகள் எல்லாம் நம்மில் அக்கினி முழும்போது நம்மை விட்டு அகன்று விடும். ஆரோக்கியம் நம்மில் உண்டாகும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை தியானித்து அறிய வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனெனில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தை தியானிக்கும் போதுதான் அதனுடைய உள்ளார்ந்த நிலையையும் மேன்மையும் ரகசியங்களையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழுதியிருக்கிற காரியங்களை திரும்ப 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 நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஆதியாகமத்தை எடுத்து வாசிப்பீர்களே ஆனால் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே நாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் தேவன்
உண்டாக்கிற காரியங்கள் அங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். முதல் நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்பு ஆகாய விரிவு இவ்விதமாக உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, பூமியானது புல்லையும் விதையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பின்பு சந்திர சூரிய நட்சத்திரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதன் பின்பு நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் மச்சங்களும் வானத்திலே பறவைகளும் திரளாக இங்கே சிருஷ்டிக்கப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததாக நாம் பார்க்கிறோம். இது இந்த முதலாம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு தேவையானதை தேவன் அங்கே சிருஷ்டிக்கிறார். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியிலே மனுஷனை சிருஷ்டித்ததாக இங்கே எழுதியிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆறாவது நாளிலே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இந்த காரியத்தை திரும்ப திரும்ப நாம் நம்முடைய மனதிலே சிந்தித்து பார்ப்போமானால் ஒரு ரகசியம் அங்கே விளங்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகே அவனை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இதை நாம் அங்கே கண்டுகொள்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை முதலிலே சிருஷ்டித்து விட்டு பின்பு அவனுக்கு உண்டான அவனுக்கு தேவையானவற்றை தேவன் அங்கே சிருஷ்டிக்கவில்லை. இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை நாம் அந்த முதலாம் அதிகாரத்தை தியானிக்கும் போது தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் தியானம். வாசிக்கும் போது இது விளங்காது. அதை திரும்ப திரும்ப தியானிக்கும் போதுதான் அந்த எழுதப்பட்ட காரியங்களை திரும்ப திரும்ப நம்முடைய மனதிலே கொண்டு வரும் போதுதான் நமக்கு அது விளங்கும். தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். அப்படி நாம் கண்டுகொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில யாதொன்றை குறித்த காரியத்தை குறித்தும் நமக்கு பிரச்சனைகள் உருவாகாது, கவலைகள் தோன்றாது. தேவன் எல்லாத்தையும் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினாலே எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. நிச்சயம் அந்த வேலை வரும்போது நான் சொந்தமாக்கிக் கொள்வேன். அப்படினாலே நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? பாருங்கள், ஒரு தாயானவள் குழந்தைக்கு தேவையான ஆகாரங்கள் எல்லாத்தையும் சமைத்து வைத்து விட்டு தான் அதை எழுப்பி அதுக்கு கொடுக்கிறாள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 12 மணி ஆகிறது என்றால் தாய்க்கு தெரியும். நிச்சயமா 12 மணிக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவள் காலையிலே சமைக்க ஆரம்பித்து விடுகிறாள். எல்லாத்தையும் தயார் செய்து வைத்து விடுகிறாள். அப்படித்தான் நம்முடைய இறைவன் இங்கே எல்லாத்தையும் செய்து வைத்த பின்புதான் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இவ்விதமான காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் திரும்ப திரும்ப நாம் அதை தியானிக்கும் போதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் ரகசியத்தை நமக்கு விளக்கி காண்பிக்க முடியும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெறுமனே வாசிக்கும் போது இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் அறிவீர்கள், வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை எப்படி வெளிப்படுகிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். தேவன் பேசின வார்த்தைகள் இங்கே வேதத்திலே நாம் எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். பேச்சின் மூலமாகத்தான் வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பேச்சின் மூலமாக
வார்த்தை வெளிப்படுகிறது. அதன் மூலமாக பேசுபவருடைய சிந்தையை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஒருவர் பேசுகிறார் என்றால் அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அப்படி அவர் வார்த்தையை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவருடைய சிந்தையை நாம் விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். வேதம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவனுடைய சிந்தை இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சிந்தை நமக்கு தெளிவாக வெளிப்பட்டால் தான் மறைந்திருக்கிற காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிந்தை மறைந்திருக்கிறது. நம்முடைய மூளையில் தோன்றுகிற காரியம் தான். சிந்தை யாரும் காண முடியாது. அந்த சிந்தை நம்முடைய தலையினுள் மறைந்திருக்கிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்படும் போது அந்த சிந்தையை நாம் வெளிப்படுத்துகிறோம். இறைவன் தம்முடைய சிந்தையை தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை வாசிப்பதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அதை தியானிப்பதன் மூலமாகத்தான் நாம் விலகிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை தியானிக்கும் போதுதான் அதனுடைய உள்ளான நிலைகள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியங்களை எதற்காக சொல்லியிருந்தால் அற்புதமாக அநேக காரியங்களை இந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் ஆதியாகமம் தானே, அதிலே 1வது அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று அறியலாம். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மறுரூபத்திற்கு உண்டான சகல காரியங்கள் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை மறுரூபம் அடைய வேண்டிய காரியத்தை தேவனாகிய கர்த்தர் 1ஆம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் தியானம் செய்யுங்கள். தேவனுடைய சிந்தையை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய சிந்தையை தட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல, அந்த ரகசியத்தை நான் சொல்லவில்லை. காலம் வரும்போது சபைக்கு அது வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை கர்த்தருடைய வருகைக்கு மறுபடுவதற்கு உண்டான ரகசியத்தை தேவனாய் கர்த்தர் அந்த 1ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மிகவும் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். அற்புதமாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அந்த வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்ளக்கூடும். தேவனுடைய சிந்தை உங்களுக்கு வெளிப்படும். அப்பொழுது நிச்சயமாக அக்கினி உங்களுக்குள் மூட ஆரம்பிக்கும். தேவனுடைய சிந்தை உங்கள் சிந்தையோடு கூட இணையும் போது, தேவனுடைய சிந்தை உங்கள் சிந்தையை தொடும் போது நிச்சயமாக அங்கே அக்கினி மூட ஆரம்பிக்கும். 2 கற்கள் உராயும் போது நெருப்பு தெரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாதொன்றும் மோதும் போது அங்கே ஒரு வல்லமை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சக்தி வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் தேவனுடைய சிந்தை உங்கள் சிந்தையோடு கூட இணையும் போது, இடைபடும் போது அங்கே அக்கினி மூடுகிறதை அனுபவத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆனபடினாலே நீங்கள் தேவனுடைய வேதத்திலே தியானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொன்னார். தேவனுடைய மகத்துவம் தேவனுடைய வேதத்திலே வெளிப்படுகிறது. யாதொன்றும் குறைவற்றது என்பது எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்பது இந்த நாட்களிலே கண்டுகொள்ள முடிகிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினாலே நீங்கள் தியானமாக இருங்கள். தேவனுடைய சிந்தையோடு கூட உங்கள் சிந்தையை இசையுங்கள். தேவனுடைய அக்கினி உங்களின் மூல நீங்கள் இடம் கொடுங்கள். தேவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மனதிற்குள்ள கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொதுவாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது தேவனுடைய காரியங்களை பற்றிய அறிவை நீங்கள் அடையலாம். அவ்வளவுதான். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது அல்லது படிக்கும் போது தேவனுடைய காரியங்களை பற்றிய அறிவை அடையலாம். ஆனால் அக்கினியை பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் அல்லது தேவனுடைய சிந்தையோடு உங்கள் சிந்தையை ஐக்கியப்படுத்திக் கொள்ள முடியாது. உங்களிலே அக்கினி மூலமும் தேவனுடைய சிந்தை உங்களுடைய சிந்தையோடு கூட இசையவும் நீங்கள் செய்ய வேண்டியது தியானமாக இருப்பதுதான். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினால்தான் இங்கே இவ்விதமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆனபடினாலே இரவும் பகலும் நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள். இந்த காரியங்கள் எவ்விதமாக நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சம்பவம் முழுமையாக எடுத்துக்கொண்டு ஆரம்பத்திலிருந்து கவனித்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் உற்று கவனியுங்கள். அதை திரும்ப திரும்ப உங்கள் மனதிலே போடுங்கள். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்படி போடும்போது அங்கே தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படும். தேவனுடைய சிந்தை உங்களில் வெளிப்படும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை என்னுடைய அனுபவபூர்வமாக உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடியினால்தான் இங்கே இவ்விதமாக கர்த்தருடைய வேதத்துக்கு பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு முன்னுரையாக துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இவ்விதமான காரியங்களை நீங்கள் தள்ளாத போது அவ்விதமான எண்ணங்கள் உங்கள் சிந்தையிலே வந்து புகுந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு மனதோடு கூட அந்த காரியங்களை சிந்தித்து அறிய முடியாது. அல்லது உங்கள் மனம் தொடர்ந்து அந்த சம்பவங்களிலே செல்லாதபடிக்கு மற்ற காரியங்கள் தடை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனபடியினால் தான் ஆவியானவர் எழுதும் போது துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளை வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் அப்படியே பிரியமாயிருந்து அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே எழுதி வைத்தார். அப்படினாலே தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வேதத்தை தியானியுங்கள். திரும்ப திரும்ப நடந்த சம்பவங்களை உங்கள் நினைவுக்கு கொண்டு வந்து அதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை மகத்துவமான காரியங்களை கண்டுகொள்ள முடியும். அப்படி கண்டுகொள்வதன் மூலமாக நம்முடைய குறைகள் நிறைவாக்கப்படும். அது மாத்திரமல்ல, நம்மிலே அக்கினி மூடும், அனலுண்டாகும், ஆவிக்குரிய ஜீவிதம் வளர்ந்து பெருகும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இந்த நாளிலே இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபைக்காக அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் வாசித்த காரியங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துங்கள். வாசித்தால் அறிவை அடையலாம், தியானித்தால் தேவனுடைய சிந்தையோடு கூட நாம் ஒன்றுபடலாம், தேவனுடைய சிந்தையை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.